ஐயா வணக்கம். பிரவீன், நம்ம இந்த 10 சென்ட் தோட்டத்தை பற்றி ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 அடி நீளமும் ஒரு 50 அடி அகலமும் உள்ள ஒரு பூமியில் வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு பகுதி எடுத்துக்கிட்டோம் ஒரு ஓரமாக. இதில் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் உயிர்வேலி இருக்குது. இதில் அந்த பீச்சங்கு, சூபா புல், மல்பரி, முருங்கை, கல்யாண முருங்கை, அகத்தி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, இது மாதிரி எல்லாமே இந்த ஆடு மாடுகள் சாப்பிடாதகள் எல்லாமே வந்து இந்த 100 அடிக்கு அந்த 50 அடி அகலம் உள்ள இதுக்கு வந்து வேலியாக இருக்குது. இதில் இந்த பச்சை அந்த சேடு நட்டுன்னு சொல்கிற வந்து அந்த நிழல் வலை வந்து உள்ள கோழி போகாமல் இருக்கிறதுக்காக, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ் நெட்டுன்னு சொல்கிற வந்து அந்த பிளாஸ்டிக் வலையும் அந்த உயிர்வேலியை ஒட்டி கட்டியிருக்கோம். ஏன்னா உள்ள இந்த நாய் உயிர்வேலிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய், கோழி இதெல்லாம் ரொம்ப சுலபமாக உள்ளே பூந்துடும். அதனால் இந்த பகுதி முழுசும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலை கட்டியிருக்கு ஒரு 3 அடி உயரத்துக்கு, இந்த கோழியோ நாயோ உள்ளே பூதாமல் இருக்கிறதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1.5 அடி ஒரு நடைபாதையும், ஒரு 3.5 அடி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டு பாத்தியும் அமைச்சிருக்கு. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தமாக அந்த மேட்டு பாத்தி இருக்குது தெரியும். ஒவ்வொன்றும் பாதையும் நம்ம பயிர் பண்ணுற இடத்தையும் பிரித்தாச்சு. சரிங்களா? பாதையை வந்து நம்ம அந்த புல் இதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கிறோம். இந்த மேட்டு பாத்தியில் நம்ம வேணுங்கிற பூச்செடி, காய்கறி, கீரை, மூலிகை செடி, இது மாதிரி ஆமணக்கு, பப்பாளி, கருவேப்பிலை, சுண்டை, இந்த மாதிரி மாதுளை, இது மாதிரி எல்லாமே உள்ள நம்ம பயிர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக ஒரு இந்த 10 சென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 தென்னை மரம் காப்புக்கு வந்துருச்சு. ஒரு 5 பப்பாளி மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நிறையா அந்த பப்பாளி விதைகளே கீழே உளுந்து நிறைய பப்பாளி வந்து செடி நிறையா உள்ள அங்கங்கே வருது. நமக்கு வேணுங்கிறத விட்டு வேண்டாங்கிறத எடுத்துக்கலாம். இங்கே கருவேப்பிலை தானாக வருது, பப்பாளி தானாக வருது, ஆமணக்கு தானாக வருது, இங்கே வெண்டை செடி தானாக வருது. இங்கே பார்க்குறது ஒரு வெண்டை செடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி உயரத்துக்கு மேலே நிற்கிது, இன்னும் பூக்கலை. இது வெண்டை செடி. சரிங்களா? இது வந்து ஒரு கேரளா வெண்டை. இது ஓரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கரிப்பலா செடி வச்சுருக்கு. இந்த கரிப்பலா செடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சுண்டை இருக்குது. நம்ம இந்த கறி சுண்டைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த சுண்டை. இந்த வேலி ஓரத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு பகுதியில் ஒரு பந்தல், காய்கறி பந்தல் போட்டிருக்கு, ஒரு 2 பெட்டை கவர் பண்ணி. இதில் ஓரங்களில் பார்த்தீங்கன்னா அவரை இப்போ பூ எடுத்துருச்சு. இதுலேயும் 2 பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா ரகம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் காய்க்கக்கூடிய ஒரு தென்னங்கன்று 2 கன்று நம்ம நண்பர் கொடுத்தாரு, இங்கே வச்சுருக்கோம். அப்போ மொத்தமாக இந்த 10 சென்டில் 10 தென்னை மரம் இருக்குது. இது ஒரு நம்ம நாட்டு வெண்டை, சிகப்பு வெண்டை பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 7 அடி 8 அடி உயரம் வந்துட்டு இப்போ தான் பூத்து காய்க்குது. இது சிவப்பு வெண்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் தட்டை, சேனக்கிழங்கு. இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் செடி மேலே ஏறிட்டு இந்த பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா காய் வந்திருக்கு. ஒரு 3 அடி நீளம் இருக்குது அந்த பொரியல் தட்டையினுடைய. இது உள்ள மிளகு, தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தானாக அதே வந்துக்கிட்டு இருக்குது ஒயில்டாக. நம்ம அது எடுக்க வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பழங்கள் வந்து நமக்கு வத்தலாகவும் கீரைக்கு நம்ம இதுவும் பயன்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அவரை செடி, புடலஞ்செடி உள்ள ஒரு நிறைய அந்த கொடிப்பாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வச்சுருக்கு. இப்போ இல்லை இந்த இதில் என்ன அந்த தேவையில்லாத செடிகள் காய்ச்சி முடிஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நிறைய வெண்டை, கொத்தவரையெல்லாம் போட்டு விதைகளை ஊனி விட்டு இப்போ தான் முளைச்சிக்கிட்டு இருக்குது. இது ஒரு பப்பாளி, கேரளாவிலிருந்து கொண்டு வந்து ரொம்ப பெரிய சைஸ் பப்பாளி, ஒரு 3 கிலோவிலிருந்து 5 கிலோ வரைக்கும் வரும். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது தொடர்ச்சியாக காய்ச்சிட்டு இருக்குது. இதுக்கு 2 ஒரு கிட்டத்தட்ட ஒரு வயசு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இது வந்து வளர்ந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஆள் உயரத்துக்கு. இது மாய் இஞ்சி, இந்த ஊறுகாய்க்காக பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த மாய் இஞ்சி. போன தடவை வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு விட்டுட்டோம். இப்போ திரும்பி அது தானாகவே இது வந்துடுச்சு அடுத்த தடவை.
இதுவும் அந்த ஆந்திரா வெரைட்டி, அந்த நாட்டு வெரைட்டி சின்னதுலேயே காய்க்கிறது. உள்ள அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல் பைசஸ்ங்கிற செடி, அதாவது சர்வசுகந்தின்னு சொல்லுவோம். இது கீழே வந்து அந்த இது ட்ராகன் ஃப்ரூட்டுங்கிற ஒரு செடி நம்ம நண்பர் கொடுத்தாரு. இதுக்கு ஒரு குச்சி நடணும் ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு. அடுத்ததுக்கு இந்த தென்னை மரம் ஒன்று இருக்குங்களா, உள்ள எல்லா தென்னை மரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உள்ள மிளகு வெத்தலையும் ஏற்றி விட்டாச்சு. இப்போ மிளகும் வெத்தலையும் போட்டி போட்டுக்கிட்டு ஏறுது. இப்போ இது இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்கிறது மிளகு, இந்த பக்கம் இருக்கிறது வெத்தலை, நம்ம நாட்டு வெத்தலை தான். இப்போ இந்த வெத்தலை பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு கீழே பறந்துட்டு இருக்கு, மேலே தென்னை மரம் காய்ச்சிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்காக ஒரு வாழை வச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டில் வந்து பாதி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வச்சிருக்கு. இந்த சீசனுக்கு நமக்கு வீட்டுக்கு வேணுங்கிற மஞ்சள். மஞ்சளுக்குள்ள மிளகாய் செடி இருக்கு. இது வந்து இளநி மரம் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு, கெவுளி பாத்திரக்காயின்னு சொல்றது. இது ஒரு காட்டு சுண்டை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ள ஒரு நாவல் செடி வச்சிருக்கோம். இப்போ நாவல் செடி வச்சு இப்போ தான் 6 மாதம் ஆச்சு. அடுத்து இது வந்து நம்ம அமுக்குறாங்கிற ஒரு மூலிகை செடி. நம்ம இது சட்னி பயன்படுத்தலாம், மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா தென்னையில் ஒரு மிளகு ஏறிக்கிட்டு இருக்குது. இது தென்னை மரம் இப்போ தான் காப்புக்கு வந்திருக்குது, 3 வருஷம் முடிஞ்சிருக்கு. இது வந்து அந்த காட்டு சுண்டைன்னு சொல்கிறது தானாக வந்தது. இந்த காட்டு சுண்டை இருக்குது. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இது ராம் சீதா. இப்போ இது வச்சு 6 மாதம் ஆச்சு. இது கல்யாண முருங்கை, கருவேப்பிலை அந்த வேலி ஓரமாக இருக்குது. இங்கே ஒரு நாவல், இது அந்த கேரளா வெண்டை. இதுக்குள்ளே அந்த படர்கொடிகள் ஒரு பெட்டில் போட்டிருக்கு, நிறைய அவரை, அந்த வருஷ அவரை. உள்ள இது வெண்டை, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாய் செடி, இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது நிறையா. இது வந்து அந்த இது முள்சீத்தான்னு சொல்லிட்டு நம்ம இது கேரளா இது அந்த வைத்தியத்துக்கு கேன்சருக்கு ஆகிறதுன்னு சொல்கிறாங்க. மாமரம், ஒரு ஆரஞ்சு, அந்த பக்கம் ஒரு நெல்லி. இது வந்து கல்யாண முருங்கை. இது துவரை, மரத்துவரை. சரிங்களா? உள்ள வந்து இந்த சின்ன நாட்டு துவரை கொஞ்சம் ஒரு 10-15 செடி போட்டிருக்கு. கொஞ்சம் அன்னாசி இருக்குது, வச்சுருக்கோம். இப்போ இந்த பூச்செடிகள் இருக்குது. இது திராட்சை, ஒரு 2 திராட்சை வந்து நம்ம அந்த பிவிசி ரெட்டு செடியாகவே வளர்த்துறது, திராட்சை வீட்டு உபயோகத்துக்காக. இந்த வேலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெட்டிகிட்டு இருக்கோம் தீவனத்துக்காக. அந்த முருங்கை, அகத்தி, கல்யாண முருங்கை, இது எல்லாமே. இது புளிச்சக்கீரை, அது தானாகவே வந்துடுது நமக்கு விதை கொட்டி கொட்டி எடுக்க. இது புதினா. சரிங்களா? உள்ள கருவேப்பிலை தானாகவே வந்துருச்சு. உள்ள நமக்கு பார்த்தீங்கன்னா கத்திரி, மிளகாய், அவரை. இது வந்து அந்த பொன்னாங்கண்ணி கீரை, பொரியல் தட்டை, அங்கே ஒரு பூச்செடி ரோஸு. இது அந்த நமக்கு செண்டு மல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாம்பு கலான்னு சொல்கிறது. இது ஒரு அத்தி, ஸ்வீட் அத்தி. இது வெள்ளை கத்திரி, இப்போ தான் காய்ச்சிக்கிட்டு இருக்குது நல்லா. ஒரு 10 செடி இருக்குது நம்ம வீட்டு உபயோகம் இருக்குது. இது வந்து செடி அவரை, சேகப்பு வெண்டை. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மிதிப்பாவல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய படர்ந்துருக்கு. தானாக அதே உளுந்து விதை முளைச்சிக்குது. நமக்கு வீட்டு உபயோகத்துக்கு போக மீதி நம்ம வத்தலாம் அந்த பாவக்காயை பயன்படுத்திடுறோம், மிதிப்பாவையை. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சின்ன செண்டு மல்லியில், இது வருஷம் முழுசும் பூக்கிறது. இது பசலைக்கீரை, சிரோன் கீரைன்னு சொல்கிற பசலைக்கீரை. இதுக்குள்ளே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதுளஞ்செடி தானாக வந்தது இருக்குது. இப்போ நிறைய தக்காளி, மிளகாய், கத்திரி செடி எல்லாமே உள்ள நட்டுருக்கு. இப்போ தான் நல்லா தளைஞ்சிட்ருக்கு. இது வந்து பார்க்குறது நீங்கள் பீட்ரூட்டும் முள்ளங்கியும் ஒரு 50 செடி நட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சிறியா நங்கை தானாகவே வருது நமக்கு. நம்ம காய்ச்சலுக்கு பயன்படுத்தும்ல சிறியா நங்கை. இது ஒவ்வொரு மரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த இது மிளகு நட்டுருக்கு. இந்த சிறியா நங்கை, கருவேப்பிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி எல்லாமே தானாங்க உள்ள நம்ம வருது. நம்ம எதையும் ஒரு தடவை பயிர் பண்ணுறதில்ல. இப்போ இந்த வேலி ஓரங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு பெட்டு வந்து வெங்காயம் போட்டிருக்கோம். சரிங்களா? வீட்டு உபயோகத்துக்காக. இவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா இது மிளகாய் செடி. இப்போ இதில் காய்கறி செடி, மூலிகை செடி, நமக்கு எண்ணெய் வித்து, மாட்டுக்கு வேணுங்கிற தீவனம், பழச்செடிகள்,
ஒரு 10 சென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சுருக்கு. ஆனால் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இதுக்குள்ள உள்ள நிறைய நம்ம இந்த செடிகளை எல்லாம் கொண்டு வரலாம். இப்போ தான் ஒன்று ஒன்றா நம்ம உள்ள கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ இந்த வேலி ஓரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிறையா இது மாதிரி பாவால், சுரை, இந்த மாதிரி இந்த ஓரங்கள் வேலி ஓரங்கள் எல்லாமே இந்த வேலி மேலே எடுத்து விடுறதுக்காக நிறைய அந்த கொடி செடிகள் எல்லாம் உள்ளே போட்டிருக்குறோம். இப்போ தான் எல்லாம் முளைச்சிட்ருக்கு. இது ஒரு ரோஸ் ஒரு 5 செடி இருக்குது. இப்போ பூத்துருக்குங்களா. இது பசலைக்கீரை. இப்போ நமக்கு அங்கங்கே பப்பாளி, அங்கங்கே வெண்டை, அங்கங்கே பூச்செடிகள் வந்து நமக்கு தானாகவே வருது. ஒரு 10 சென்ட்டுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் உள்ள ஒரு குடும்பத்துக்கு தேவையானதை வந்து ரொம்ப சுலபமாக நாம் உற்பத்தி பண்ண முடியும். அப்போ 5 தென்னை இருக்குது, ஒரு 5 பப்பாளி இருக்குது, ஒரு 20 முருங்கை இருக்குது, 2 நாவல் இருக்குது, ஒரு மா இருக்குது, ஒரு நெல்லி இருக்குது, அத்தி இருக்குது. இவ்வளோ வச்சு கூட பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் இவ்வளோ இடங்கள் காலியாக இருக்குது கொடி எல்லாமே. வாழ்க வளமுடன். நன்றி.